என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒன் ப்ளஸ் செல் வந்து அவங்களுடைய ஒன் ப்ளஸ் நாட், ஒன் ப்ளஸ் 8, ஒன் ப்ளஸ் 80 அந்த மாதிரி எக்கச்சக்கான ஸ்மார்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் செல் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 hours முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் வந்து ஒன் ப்ளஸ் உடைய 8ஓட சக்ஸஸரான ஒன் ப்ளஸ் 9 and 9 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி விரைவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்ட கௌதமி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் வீலில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கீழே வந்து ஒன் ப்ளஸ்னு பெருசாக போட்டிருக்காங்க, மேலே வந்து 9 போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பார்க்க ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே ஒன் ப்ளஸ் 9 மாதிரியே தான் இருக்குது. ஃபோன் வந்து ஸ்டைலில் வச்சிடும். அடுத்ததாக உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில யூசர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது இது சைடில் வச்சிடும். அடுத்ததாக உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ஒன் ப்ளஸ் சார்ஜரு 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறிடும். 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஸ்பீட் ஏறிடும். அந்தளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம சைடில் வச்சிடும். அடுத்ததாக ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து உங்கள் ஒன் ப்ளஸ் 9 மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே நம்ம சைடில் வச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் 9 மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு பின்னாடி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ளைனான ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒன் ப்ளஸ் லோகோ வந்து பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. கீழே வந்து ஒன் ப்ளஸ்னு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. அடுத்து ஃபோன் பார்க்க நல்லா சிம்பிளாக ப்ளைனாக சூப்பராக இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஒன் ப்ளஸ் 9ல் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் மேலே வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம் கீழே வந்து ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. 5G சிம்மும் போட்டுக்கலாம். அப்புறமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறமாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்பீக்கர் கொடுக்கல. அதுக்கடுத்து பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. இதான் இந்த ஒன் ப்ளஸ் 9 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 865+ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமிங்னாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். இப்போ வரைக்கும் 865+ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மொபைலோட GPU வந்து Adreno 650 கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்க போகுது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணாலும் சரி, நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஆனாலும் சரி, ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த ஒன் ப்ளஸ் 9ல் ப்ராசஸர் ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB மாதிரி வரப்போகுது. அதோட ப்ரைஸிங் வந்து 46,999 rupees வருது. ரவுண்டாக சொல்லணும்னா 40,000 rupees வருது. ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் டீசென்ட்னே சொல்லலாம். கொஞ்சம் அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இது போதுமான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். இப்போ இந்த ஒன் ப்ளஸ் 9 இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.55 inch ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்திங் ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்மூத்தாகவே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் டிஸ்பிளே. அதுக்கடுத்து இந்த ஒன் ப்ளஸ் 9 மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். 1080 x
2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது, கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதுக்கடுத்து சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெரியாமல் கூட நீங்கள் ஃபோன் பேசும்போது ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஃபோனில் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை, அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அப்புறமாக இந்த ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த OnePlus 9ல் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த OnePlus 9 இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து நான் ரிமூவல் பேட்டரி தான். நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது, கழட்ட முடியாது. நல்ல விஷயம்னு சொல்லலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 0 to 100 சார்ஜ் பண்ணோம்னா வெறுமனே 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, ரொம்பவே ஸ்பீடாகவே ஏறிடும். இந்த சார்ஜரோட பேர் வந்து வாப் சார்ஜர்னு சொல்கிறாங்க. இந்த ரீசெண்டாக வர OnePlus சார்ஜர், OnePlus நாடி அதில் எல்லாமே வாப் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம்னே சொல்லலாம். 40 மினிட்ஸில் ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறிடும். ஓவராலாக இந்த OnePlus 9ல் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த OnePlus 9 இந்த மொபைலோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் இந்த இமேஜில், இந்த வீடியோவில். அதுக்கடுத்து பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து vlogging பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு கிளாரிட்டியான வீடியோ பண்ணாலும் சரி, ஃபோட்டோனாலும் சரி, இந்த ஃபோன் வந்து நல்லா சூட்டபுளாகவே இருக்கும். வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உண்டு. பனோரமா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4Kல நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9ல் ரியரில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இப்போ இந்த OnePlus 9 இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து vlogging பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃபியில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேமராவே கொடுத்துருக்காங்க. ரியலும் சரி, செல்ஃபியும் சரி, நல்ல ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து இந்த மொபைலில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4Kல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9ல் ரியர்லையும் சரி, செல்ஃபிலையும் சரி, கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த OnePlus 9 இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் இன்னும் கன்ஃபார்மாக தெரிய வரல, டீட்டெயில்ஸ் தெரிய வரல. இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் படி பார்த்தா க்ரீன் கலரில் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிளாக் கலரில் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பர்பிள் கலரில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த 3 கலர் தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வருமா இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிய வரல. ஏன்னா இப்போ தான் மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். இந்த OnePlus 9 இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க வரோம். வெயிட் வந்து 188 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து கையில் பிடிக்க நல்லா கிரிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோ வெயிட் தெரியாது. இப்போ நம்ம இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. வித் ஆக்சிஜன் OS கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த OnePlus 9ல் நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். 5G சிம் சப்போர்ட் உண்டு. இன்னும் 5G சிம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமாக சிம் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். சிம் 1 + சிம் 2 போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. நீங்கள் வந்து ஹையர் ரேஞ்ச் வாங்கினீங்கன்னா நல்ல விஷயம்னே சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் வந்து செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. நல்லா அக்யூரேட்டாகவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, GPS, NFC, ரேடியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸில் வந்து ப்ராக்சிமீட்டர், டைனோமீட்டர், காம்பஸ், அந்த மாதிரி எல்லா சென்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த OnePlus 9 இந்த மொபைல் வந்து எப்போ வந்து இந்தியா லான்ச் ஆகாமல் சொல்ல போகிறேன். December 2, 2020 அப்போ தான் லான்ச் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ரூமர்ஸ் படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான ரிலீஸ் டேட் தெரிய வரல. இப்போ வரைக்கும் December 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சொல்கிறேன். இந்த OnePlus 9 இந்த மொபைலோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸிங் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் வரப்போகுது.
அதோட ப்ரைஸிங் வந்து 46,999 ருபீஸ் வரப்போகுது. சொல்லணும்னா 47,000 ருபீஸ் வரும். ரொம்ப அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது, டீசெண்டான ஒரு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 9 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 9 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு முடியும். மீண்டும் உங்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.